இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது சடனா ஒருத்தன் அவ வீட்டோட மெயின் டோரை பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் நீ இன்னைக்கு தனியா இருப்ப அதனால உன் கூட நைட் ஸ்டே பண்ண சொல்லி அனுப்புனான்னு சொல்றான். ஆனா அவளுக்கு பாய் ஃப்ரெண்டே இல்ல. அப்புறம் எப்படி இவன் பாஸ்வேர்டை கரெக்டா போட்டு ஓபன் பண்ண முடியும்னு யோசிக்கிறா. அப்ப அந்த ஆளு டோரை உடைச்சிட்டு உள்ள வர பாக்குறான். அதனால பயந்து போன பொண்ணு போலீஸுக்கு கால் பண்றா. அதனால அவன் பயந்து போய் அங்கிருந்து போயிடுறான். அப்ப சடனா ஒருத்தன் அவளுக்கு மெசேஜ் பண்ணி ஒரு 5 மில்லியன் வான கொடு இல்லனா நீ இப்படிதான் கஷ்டப்படுவேன்னு சொல்றான். அந்த டைம் இன்னொரு ஆளும் அதே மாதிரி பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணிட்டு உள்ள வர பாக்குறான். இதனால அவளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அந்த டைம் போலீஸ் அவ வீட்டுக்கு வந்து அந்த பையனை பிடிச்சி சாமடி அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அப்ப அவன் போலீஸோட இன்ட்ராகேஷன்ல அந்த வீட்டோட பாஸ்வேர்ட் எப்படி கிடைச்சதுன்னு ஃபுல் ஸ்டோரியை சொல்றான். அவன் சொல்ற ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்றா இது ஒரு ரிவெஞ்ச்னு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவ ஒரு செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்டை சேல் பண்ற ஒரு ஆப்ல அதிகமான காசு கொடுத்து ஒரு வாஷிங் மிஷினை வாங்கி அதை இன்ஸ்டால் பண்றா. அப்பதான் தெரியுது அது ஒர்க் ஆகாத வாஷிங் மிஷின் இவளை யாரோ ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு. அதனால அதை வித்தவனுக்கு மெசேஜ் பண்ணலாம்னு பாக்குறா. ஆனா அந்த அக்கௌண்ட் டெலிட் ஆகிருக்கு. அதனால வேற வழி இல்லாம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. ஆனா போலீஸ் இவளோட கம்ப்ளைண்ட் சீரியஸா எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. அதனால புதுசா ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போறா. அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதனால வேற வழி இல்லாம நைட் பப்ளிக் வாஷிங் மிஷின்ல ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போற வழியில அந்த பிளாஸ்டிக் பேக் கிழிஞ்சு ட்ரெஸ் எல்லாம் கீழே கொட்டிடுது. இதனால கோவப்பட்டவ அந்த ஸ்கேமரை கண்டுபிடிக்க செகண்ட் ஹேண்ட் வெப்சைட் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சர்ச் பண்ணி பாக்குறா. அப்ப அவளை ஸ்கேம் பண்ணவன் போஸ்ட் பண்ண மெசேஜ் ஸ்டைல் மாதிரியே வேற ஒரு நேம்ல ஒருத்தன் ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இவன் தான் அந்த ஸ்கேமர் கன்ஃபார்ம் ஆனதும் அவன் செல் பண்ற ப்ராடக்ட்டுக்கு கீழே அவ எப்படிலாம் ஸ்கேம் ஆனாலோ அதெல்லாம் டீடைலா எழுதுறா. அப்ப அதை பாக்குற நிறைய பேர் அவங்களோட ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறாங்க. இதனால இந்த ஸ்கேமர் அவளுக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணி நீ போட்ட கமெண்ட் டெலிட் பண்ணு நான் உன்னோட மணி ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லுவான். அதுக்கு அவ என்ன மாதிரி இனிமே யாருமே உங்ககிட்ட ஏமாறக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு மெசேஜ் பண்றா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் இல்ல. அதனால அவன் பண்ணதுக்கு ரிவெஞ்ச் எடுத்துட்டோன்னு ஹாப்பியா இருக்கா. ஆனா அன்னைக்கு நைட் அவ வீட்டுக்கு நிறைய பேர் அவ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாத போட்டோ எடுத்துட்டு வந்து நின்னு பே பண்ண சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் தெரியுது அந்த ஸ்கேமர் தான் இதெல்லாம் பண்றானே. இந்த மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.